ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்கள் எப்படிலாம் கொண்டாடினோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு எண்டில் வந்து ஒரு மிராக்கள் நடந்துச்சுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் அழகாக கிருஷ்ணர் ராதையை வந்து ஈவினிங் வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு மேலே வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரை அரிசி மாவில் வச்சு கிருஷ்ணரை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராதையும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கங்க. வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் 2 பேரையுமே வீட்டுக்குள்ளே நல்லபடியாக வர வச்சு அழைச்சி முடிச்சுட்டு சாமி ரூம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாமி ரூம் முன்னாடி வந்து அவங்க பாதம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பாதத்தில் வந்து பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்து தூப ஆராதனைங்க எல்லாமே காமிச்சாச்சுங்க. அப்புறம் பாருங்கள், என் பொண்ணு பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க. அந்த ட்ரெஸ்லாம் போட்டு எப்போம்மா மேக்கப் போடுவீங்க, எப்போம்மா இதை போடுவீங்க அதை போடுவீங்கன்னு 3 நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க. என் பையன் கூட மேக்கப் போட்டு விடையில அம்மா குத்துதுமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொன்னான். ஆனால் என் பொண்ணு வந்து எல்லாத்தையும் இதை போட்டு விடுங்கம்மா அதை போட்டு விடுங்கம்மா ஒன்றொன்றத்தையும் கேட்டு அவ்வளோ அழகாக பொறுமையாக உட்காந்து மேக்கப் போட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக மேக்கப் பண்ணி முடிச்சாச்சுங்க. நல்ல நேரத்துக்கு முன்னாடி மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி 2 பேரையுமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த தடவை வந்து நிற்கிற கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலில் ஊதுற மாதிரி தாங்க இந்த தடவை வாங்கியிருக்கோம் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து அவங்க 2 பேர் கையாலையும் வந்து வெண்ணெயை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து வெண்ணெயை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் வெண்ணெயை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். என் பொண்ணும் பயங்கரமாக அம்மா இப்படி போய் ஃபோட்டோ எடுங்க அப்படி ஃபோட்டோ எடுங்கன்னு போஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கங்க. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு எண்டில் ஒரு மிராக்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஒன்றும் இல்லைங்க. ஈவினிங் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட போகிற நேரத்தில் என் பையன் வீட்டு வாசலில் நின்று புல்லாங்குழலை ஊதின உடனே பார்த்திங்க அப்படின்னா பசுமாடு வந்துருச்சுங்க எங்கள் வீட்டுக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்களோட வேண்டுதலை கேட்டு பசுமாடே எங்கள் வீட்டுக்கு அந்த கிருஷ்ணரே வந்து பசுமாடு ரூபத்தில் வந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என் பையன் அந்த பசுமாடுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. உண்மையிலுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடிட்டோங்க. எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் ராதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.